அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. எல்லாருடைய வீடுகளிலும் இந்த ஒரு சிலை இல்லாமல் இருக்கவே இருக்காது. நிறைய பேர் கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. நம்முடைய பூஜை அறையிலே நம்ம வாங்கியிருக்கலாம். இல்லாட்டி நம்ம ஒரு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி போகிறப்ப நம்முடைய பிறந்த வீட்டில் கூட கொடுப்பாங்க இந்த சிலையை. அப்படிப்பட்ட சிலை தான் அன்னபூரணி சிலை. வாழ்க்கையில் இந்த ஒரு சிலை மட்டும் நம்முடைய வீட்டில் பூஜையில் வச்சாலே போதும். என்றைக்குமே அந்த வறுமை, அதாவது சாப்பாடு இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டங்கிற அந்த ஒரு நிலைமையே நமக்கு இருக்காதுங்கிறாங்க. அப்படி இந்த சிலை வைக்கிறப்ப நம்ம சில பொருட்களையும் அதோடு சேர்த்து வைக்கிறப்ப குடும்பத்தில் நல்லபடியான ஒரு செல்வ செழிப்பு, சந்தோஷம் இது எல்லாம் என்றைக்குமே நிறைஞ்சிருக்குங்க. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம மனுஷ பிறவி எடுத்ததே இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை எதற்காக? அரஜான் வயிற்றுக்காக தான். நமக்கு 3 வேளை பசிக்கலை, 3 வேளை சாப்பாடே தேவையில்லைன்னா இந்த உலகம் இயங்குறதுல ஒரு அர்த்தமே இல்லை. அப்படி இந்த உலகமே நமக்கு ஒரு பொருள், வீடு இது எல்லாமே தாண்டி நம்முடைய அடுத்தடுத்த தேவைகள், நமக்கு உயிர் வாழணும் அப்படின்னா நமக்கு முதலாக தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் அன்னம் தான், சாப்பாடு தான். அப்படிப்பட்ட அன்னத்துக்கு, அந்த உணவு பொருளுக்கு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னபூரணி தாங்க. நமக்கு சோறு போடுகின்ற தெய்வம். நம்முடைய இந்து சாஸ்திர பிரகாரம் சோறு போடும் தெய்வம் அன்னபூரணி தாய் தான். அந்த ஒரு தாயை பற்றின மிக அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வீடுகளிலும் சைவமோ அசைவமோ எந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலும் சரி, அந்த ஒரு சாப்பாட்டுக்கு, அந்த ஒரு உணவுக்கு அதிபதி கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னபூரணி தாய் தான். அதனால் நம்முடைய வீட்டில் அன்னபூரணியை வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். அன்னபூரணி தாயோட சிலை இல்லாட்டி திருவுருவப்படம் இதில் எது இருந்தாலுமே நமக்கு விசேஷம் தாங்க. நிறைய பேர் சிலையாக இருந்ததுன்னா அதை பூஜை அறையில் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் சமையல் அறையில் வச்சுருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் அசைவம் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த சுவாமி படமானது, அந்த அன்னபூரணி சிலையானது நமக்கு நீங்கள் கிச்சனில் வச்சு பண்ணுறதை விட நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு அசைவம் சாப்பிட்றப்ப நமக்கு சிலருக்கு மனசுகள் கேட்காது. அந்த சிலையும் பக்கத்தில் வச்சுட்டு அசைவ உணவுகளும் பண்ணுறப்ப நமக்கு அந்த பூஜை அந்த சிலையை நம்ம அவமதித்ததுக்கு ஒரு விஷயம், ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்கள் கிட்ட சிலை மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பூஜை அறையிலே வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்போ நிறைய பேர் பண்ணுகின்ற மிக முக்கியமான ஒரு தவறுகள் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி அன்னபூரணி சிலை எங்கள் வீட்டில் இருக்குமா, எங்கள் வீட்டில் இருந்துட்டு நிறைய பேர் அந்த பொருள் மட்டும், அந்த சிலையை மட்டும் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஒரு முறை மட்டும் அப்படியே அதை சும்மா அப்படி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுருவோம். ஆனால் சில சிலைகள் வைப்பதற்கும் நிறைய விதிகள் இருக்குங்க. எப்பயுமே அன்னபூரணி சிலையை நீங்கள் சமையல் அறையாக இருக்கட்டும், பூஜை அறையாக இருக்கட்டும், அதற்கு மேலே அதை ஒரு சின்னதான ஒரு குட்டி பித்தளை தட்டி எடுத்துகிட்டு பச்சரிசி அல்லது நெல் அதற்கு மேலே தான் நம்ம அந்த அம்பாவை நம்ம அமர வைக்கணுமா. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல. அதனால் உங்கள் வீட்டில் சுவாமி ரூமில் இது மாதிரி அன்னபூரணி சிலை இருக்குன்னா அதை எப்பயுமே நீங்கள் மறக்காமல் கையோட சின்னதான பித்தளை தட்டு, எவர் சில்வர் தட்டில் நீங்கள் வைக்கக்கூடாது. பித்தளை தட்டு இல்லாட்டி பித்தளை கிண்ணம். நிறைய பேர் நமக்கு சந்தன பேழான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சந்தன கிண்ணம்ல நம்ம ஒரு கல்யாணத்துக்கெலாம் பார்ப்போம், ஒரு நிச்சயதார்த்தத்துக்கெலாம் சந்தனம் போட்டு வைக்கிற கிண்ணம். அது மாதிரியான பித்தளை கிண்ணங்கள் இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த கிண்ணத்தில் நீங்கள் இப்படி அரிசி இல்லாட்டி நெல் வச்சுட்டு அதற்குள்ளே சுவாமியோட அந்த சின்னதான அந்த விக்கிரகத்தை நீங்கள் இறக்கி வைக்கலாம். நிறைய பேர் அவங்க சமைக்கின்ற அரிசியை வச்சு தான் இப்படி அன்னபூரணி சிலை வைப்பாங்க. ஆனால் சமைக்கின்ற அரிசியாக இருந்தாலுமே நம்ம ரொம்ப சுத்தபத்தமான அரிசி வைக்கணும். அதுவும் குறிப்பாக பச்சரிசியில் தான் இப்படி நீங்கள் அன்னபூரணியோட சிலையை வைக்கணும். நிறைய பேர் தெரியாமல் புழுங்கல் அரிசி வச்சு நம்ம அது மாதிரி சிலை வைப்போம். ஆனால் அந்த ஒரு தவறை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. பச்சரிசியில் வச்சு அதற்கு மேலே சிலை வைக்கிறது தான் விசேஷம். அதே மாதிரி இந்த சிலையோட அந்த அரிசி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த அரிசியோடு சேர்ந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு பொருளானது நம்ம குடும்பத்துக்கு இந்த வறுமை, அந்த அன்னதோஷம் மட்டும் இல்லாமல் நல்லபடியான ஒரு பணவரவு, ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. அந்த பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா, 4 சாம்பார் பருப்பு, அதாவது துவரம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது 4 போதும், 4 மணி போதும். 4 துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. அதோடு சேர்ந்து
ஒரே ஒரு விரலி மஞ்சள் இல்லாட்டி குண்டு மஞ்சள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதோடு கூட சேர்ந்து உங்கள்கிட்ட வெள்ளி காயின்ஸ் ஏதாவது இருந்தால், நிறைய பேர் நமக்கு வந்து நம்ம வாங்கியிருப்போம், ஏதாவது பொருள் வாங்குறப்போ ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. சின்னதான ஒரு வெள்ளி காயின் 1 கிராம், அரை கிராம் இல்லாட்டி என்ன மாதிரி காயின் இருக்கோ ஒரே ஒரு கிராமில் வெள்ளி காயின் வச்சுக்கலாம். அப்படி வெள்ளி காயின் எங்கள் வீட்டில் இல்லைம்மா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதோடு கூட சேர்ந்து நீங்கள் ₹1 நாணயத்தை எடுத்து வைக்கலாம். இவ்வளோதாங்க. இப்படி அன்னபூர்ணியோட சிலையோ அன்னபூர்ணியோட படமோ இருந்தால் இந்த முறையில் நீங்கள் வந்து வழிபட்டு பாருங்கள். அதே நேரம் நம்முடைய வீட்டில் நம்ம டெய்லி அன்றாடம் சமைப்போம். அந்த சமைக்கக்கூடிய உணவுகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த உணவை சின்னதான ஒரு தட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணி வச்சு சுவாமியை நீங்கள் வணங்கி பாருங்கள். குடும்பத்தில் என்றைக்குமே வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனைங்கிற ஒரு பேச்சே இருக்காது. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நம்ம சிலையில் நம்ம வந்து அரிசியோ நெல்லோ இது மாதிரி பொருட்கள் எல்லாம் பரப்பி நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கிறப்ப இதை வந்து எல்லாருமே பல மாதக்கணக்கில் அப்படியே அந்த அரிசியை போட்டு அப்படியே போயிடும். அது கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு மாதிரி பச்சை பிடிக்கிறது, அந்த ஃபுல்லாக அழுக்காகிறது, ஒரு மாதிரி அதற்கு அரிசியே வந்து வண்டு பிடிச்சி போகிறது, இது மாதிரியான நிறைய வீட்டில் இப்பட்டிருக்கு. ஆனால் இது மாதிரி தவறுகள் பண்ணால் கண்டிப்பாக குடும்பத்திற்கு அன்ன தோஷங்களும் ரொம்ப வறுமை, சாப்பாட்டுக்கான கஷ்டங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு எதிர்விளைவுகள் கூட நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இப்படி நம்ம அரிசி வைக்கிறப்ப அதை குறைந்தது 1 வாரம் இல்லாட்டி 2 வாரம், இந்த 2 வாரத்துக்குள்ளே அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மாற்றிட்டு திருப்பி புதுசாக நீங்கள் அரிசியை நீங்கள் நிரப்பி வைக்கணும். அந்த பழைய அரிசியை நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரிசியை வந்து நீங்கள் கொஞ்சோண்டு 1க்கு 2 நுணுக்கிட்டு எறும்புக்கு வந்து நம்ம வந்து தானமாக கொடுத்துடலாம். அது வந்து அவ்வளோ ஒரு 1000 உயிர்களுக்கு நம்ம வந்து ஒரு அன்னதானம் கொடுத்ததற்கு பலன் கிடைக்கும். இல்லாட்டி காக்கைக்கோ குருவிக்கோ பறவைகளுக்கு நீங்கள் தானமாக வச்சிடலாம். இல்லாட்டி அரிசி நல்ல கண்டிஷனில் இருக்குங்கிற பட்சத்தில் நம்முடைய வீட்டுக்கே நம்ம சமையலுக்கு நீங்கள் எடுத்து சமைச்சிடலாம். இது மாதிரியான வகையில் நீங்கள் பண்ணுங்கள். இது மாதிரி எளிமையான முறையில் நம்ம சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நம்முடைய பூஜை அறையில் நம்ம வந்து செஞ்சோன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் என்றைக்குமே அன்ன தோஷங்களே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடு வீணாகவே போகாது. நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடவே முடியாமல் ஏதாவது ஒரு நோய் மாற்றி மாற்றி வந்து அந்த சாப்பாட்டில் கை வைக்கவே முடியலங்கிற சிச்சுவேஷன் இருக்கும். அந்த ஒரு தரித்திரம், அந்த ஒரு கஷ்டகாலம் என்றைக்குமே நமக்கு வராது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக எல்லா உணவையும் சாப்பிட்ற அளவுக்கு ஆன ஒரு சூழ்நிலையை அன்னபூர்ணி தாயை கண்டிப்பாக நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் எப்படிப்பட்ட அன்ன தோஷமும் அன்ன தரித்திரமும் விலகுவதற்கு இந்த எளிமையான முறை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் கடைப்பிடிச்சு பாருங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் என்றைக்குமே சந்தோஷங்கள் நிலச்சி நிற்குங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.